அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிற பிரகாரம் சொல்லப்பட்டு வருகிறது. 247க்கும் தனித்தனி எண்ணிடம் கொடுக்கப்பட்டு அதன் வார்த்தைகள் அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது அது தொடர்பாகவும், ஜோதிட பலம் எப்படி எழுதப்பட்டது அது தொடர்பாகவும், ஒவ்வொரு வார்த்தை எந்தெந்த எண்களை கவர்ந்து இருக்கிறது என்பது தொடர்பாகவும், ஒவ்வொரு வார்த்தைகளும் எந்த எண்ணோட சேர்ந்திருக்கு, எந்த எண்களுக்கு ஒளி கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதெல்லாம் நான் இந்த வீடியோ கால் மூலமாக நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். இன்று அதாவது விண்ணுலகம் அதற்கு எண்களிடம் 6, 3, 8, 9, 1, 7 விண்ணுலகம். அதை கூட்டினாக்கா மொத்தம் 32. அதை எண்கிணமாக ஆக்கினாக்கா விதியின் 5. அந்த 32ஓட 9ஆல் வகுத்துட்டாக்கா 5 தான் வரும். அதனால் நமக்கு தெரிஞ்சது போல் சொன்னால் தான் அது எதாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் 32 நியூமராஜி போல், இங்கிலீஷ் நியூமராஜி எப்படி அந்தந்த எழுத்துக்களுக்கு தந்த நம்பரில் போட்டு கூட்டி கொண்டு வரோமோ அதுபோல் தான். அப்போ விண்ணுலகத்துடைய விதி என்கிறது 5. விண்ணுலோகம் அப்படின்னாலே எல்லா கிரகத்துக்கும் நட்சத்திரம் அத்தனை பேர் அத்தனை இருக்கும். விண்ணுலோகங்கிறது எல்லாத்துக்கும் நட்சத்திரம், சூரியன், சந்திரன், விண்மீன்கள், மறைந்திருக்கக்கூடிய அத்தனை இதுக்கும் விண்ணுலோகம் அதன் விதி என்கிறது 5. மண்ணுலோகத்துக்கு 6 எழுத்து. 1, 6, 3, 8, 9, 7 மண்ணுலோகம். இதெல்லாம் கூட்டினாக்கா 34. அதன் விதி என்கிறது 7. 7ஆம் பார்வை. மண்ணுலோகங்கிறது 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வைங்கிறது அது ஒரு விஞ்ஞானம். 7ஆம் இடங்கிறது தான் விஞ்ஞான ஸ்தானத்தில் போய் விதிருக்கு. நாமெல்லாம் 7ஆம் பார்வையில் தான் இருக்கணும். அப்போ மண்ணுலோகத்தினுடைய விதி என்கிறது 7. அப்போ இது என்னன்னா, விண்ணுலோகத்துக்கும் மண்ணுலோகத்துக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, விண்ணுலோகத்தில் உள்ளவங்களாம் நம்ம மண்ணுலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் தெரிய வேண்டும், கண்களுக்கு தெரிய வேண்டும். அங்கே விண்ணுலோகம் உள்ளவங்க மண்ணுலோகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய கண்களில் தெரிந்து மனசு வச்சாதான். அப்போ 5ஆவது எண்ணுங்கிறது 7ஆவது எண்கணிதத்தை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாக்கா அவங்களுக்கு யோகம்தான். தினமும் சில புலவர்களுடைய கண்களில், கனவுகளில் விண்ணுலகத்தெல்லாம் அழகாக பாடுவாங்க, பேசுவாங்க, எழுதி அனுப்புவாங்க. இந்த மண்ணுலகத்துக்கு உள்ளவங்களுக்கு மண்ணுலகத்தில் எதை யார் எப்படி கற்பனை செய்து கொண்டு இருக்காங்களோ, ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்களோ, உலகளவுக்கு எப்படி யார் உலகத்துக்கு தெரிவிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு மனசுக்கெல்லாம் அந்த விண்ணுலகத்தில் உள்ளவங்க மண்ணுலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரிவிப்பாங்க. அப்போ தொழில் ரீதியாகவும் அப்படித்தான். மாந்திர சக்தி, வியாபாரிகள், வணிகங்கள், கூலி வேலைக்காரன், கடைக்கோடி மக்கள் வரை இந்த விண்ணுலகத்தில் உள்ளவங்க இந்த மண்ணுலகத்தில் வசிக்கிறவங்கள எல்லா கண்களிலும் படுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அதனால் விண்ணுலகத்தில் உள்ளவங்க மண்ணுலகத்தில் மண்ணுலகத்து மக்களுக்கு கண் விழித்து சொல்லுவாங்க. தெய்வங்கள், தேவதைகள், கடவுள்கள், சாமி, முனி, காட்டு எல்லாமே வரும் விண்ணுலகத்திலிருந்து. அந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய கண்ணிலும் மனதிலும் நாவிலும் பேசுவார்கள். அது தெரிந்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. படுத்தோமா, தூங்குனோமா, எழுந்திரிச்சோமா, பேசினோமா, உழைச்சோமா, சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். விண்ணுலோகம் கண்ணுக்கு, விண்ணுலோகத்து உள்ளவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் மண்ணுலோகத்து உள்ளவர்கள் வாழ முடியும். சரி, அது மண்ணுலோகங்கிறது 7ஆவது எண்கணிதம். அப்போ 5ஆவது எண்கணிதம் 7ஆவது எண்கணிதத்தில் படணும். அப்படி பட்டால் தான் அவங்களுக்கு நினச்சதை சாதிக்க முடியும். விண்ணுலகத்து உள்ளவங்க மண்ணுலகத்து உள்ளவங்களுடைய கனவுல கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு வெறுக்கப்பட்டதாக அர்த்தம். கொஞ்சம் நாள் போட்டு அது நடக்கும், தெரியும் அப்படிங்கிற கணக்கு. அடுத்தது சுந்தரி
4 எழுத்து 5 5 7 4 சுந்தரி. இதெல்லாம் கூட்டாக்க 21. அது விதி என்கிறது 3. சுந்தரிங்கிறதெல்லாம் விதி எண் 3. சௌந்தரி 6 5 எழுத்து 6 7 5 7 4. இதெல்லாம் கூட்டாக்க 29. அது விதி என்கிறது 2. சிந்தாமணி 5 எழுத்த 4 5 5 1 7. இதெல்லாம் கூட்டினாக்க 22. அதோடய விதி என்கிறது 4. குடிசை வீட்டுக்காரங்களாம் பாருங்கள், நல்ல ஒரு யோகம்தான். விதி எண் 7. குடிசைக்கெல்லாம் 7வது விதி எண். குடிசை மாளிகையாக ஆகக்கூடிய காரணமே இந்த 7வது எண் கணிதம் தான். குடிசைக்கு 3 எழுத்து 3 6 7. இதெல்லாம் கூட்டினாக்க 16. அது விதி என்கிறது 7. குடிசைக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான நம்பர் தான் கிடச்சிருக்கு. காகிதம், வெறும் காகிதத்தை சொல்கிறேன். காகிதம் 4 எழுத்து 8 2 7 7. இதெல்லாம் கூட்டினாக்க 24. அது விதி என்கிறது 6. நல்ல தம்பிக்கு 6 எழுத்து வருது. 8 1 4 7 7 1. இதெல்லாம் கூட்டினாக்கா விதி எண் இது 28. அது விதி என்கிறது 1. நல்ல தம்பிலாம் 1ஆம் நம்பரில் வருது. கேந்திரம் பாருங்கள், கேந்திரம்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதெல்லாம் இதில் தெரியுது. கேந்திரத்துக்கு 5 எழுத்து. அப்போ கேந்திரத்துக்கு எழுத்து எண்களிடம் 2 5 8 3 7. இதெல்லாம் கூட்டினாக்கா 25. அதனுடைய விதி என்கிறது 7. பார்த்தீங்களா, கேந்திரம் 7 வருது இல்லையா? இதான் கேந்திரத்துக்கு 5 எழுத்து. நீங்களே பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், கேந்திரத்துக்கு 5 எழுத்து 2 5 8 3 7. இதெல்லாம் கூட்டினாக்கா 25. அதோடைய விதி என்கிறது 7. அதான் கேந்திரம். 7வது விதி, 7வது நம்பர் கேந்திரம். கேந்திர ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குது. கேந்திர ஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருக்குது. கேந்திர ஸ்தானத்தில் கிரகங்கள் பரிவித்து அடைந்திருக்கு. கேந்திர ஸ்தானத்தில் கிரகங்கள் நீசம் அடைஞ்சிருக்கு. கேந்திர ஸ்தானத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது. அவனா சொல்கிறோம் இல்லையா, அதை உயர்ந்த ஸ்தானமாக சொல்கிறோம் இல்லையா, அதான் கேந்திரம். நம்பர் 7 காட்டுது. என்ன 7 காட்டுது, அதான் கேந்திரம். இப்படித்தான் ஜோதிட பலன்கள் எழுதப்பட்டது. கேந்திரம் 7. சாமுண்டிக்கு 4 எழுத்து 1 3 3 6. இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அது விதி என்கிறது 4. சாமுண்டி கேந்திரம், அதுவும் கேந்திரத்தில் வருது. மாடன் அதான் மாடசாமி. அதுக்கு பொதுவாக மாடன் அப்படின்னு சொல்கிறது. மாடசாமிங்களாம் மாடன் அறிவும் அகோர மாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல்கள் இருக்குது, மந்திரங்கள்லாம் இருக்குது. மாடன் 3 எழுத்து 8 5 6. இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அது விதி என்கிறது 1. அப்போது மாடசாமி கூட நம்பர் 1 தான் வருது. கேந்திரத்தில் இருக்குது 1 5 7. சாமுண்டி 4 கேந்திரம். சாமுண்டிலாம் முக்கியமானவங்க, அவங்களாம் தெய்வ சக்தி உடையும். அதே சல்லியம் 7ஆம் இடத்துல பாவக்கிரகமே இருந்துவிட்டால் அது சல்லியமாக ஆரியும். அப்போ சல்லியம் உயர்ந்த ஸ்தானத்தையும் காட்டுது. சல்லியம்னா சாதாரணம் இல்லை. சல்லியம் பாவக்கிரகம் இருந்தால் சல்லியம்தான். சுபக்கிரகங்கள் இருந்தால் அது சல்லியத்திலேயே அது வினோதமான சல்லியம்னு பேர். இப்போ சல்லியம் வினோதமான சல்லியம். சல்லியத்துக்கு 5 எழுத்து 3 1 5 2 7. இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதை விதிங்கிறது 7. சல்லியம்லாம் வரம் கொடுக்கணும். வரம் கொடுத்து பெரிய யோகக்காரங்க, அதான் மகா சல்லியம்னு பேர். நல்லதுக்கு சல்லியம் அப்படின்னா 7வது விதியன் காட்டு. சித்தாந்தத்துக்கு எண்களிடம் 4 4 5 5 7 7. சித்தாந்தம் இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அது விதிங்கிறது 5. சித்தாந்தம் வேதாந்தம். சித்தாந்தம் உள்ளவன் சொன்னால் வேதாந்தம் உள்ளவன் கேட்க மாட்டான். வேதாந்தம் சொன்னவன் சித்தாந்தம் உள்ளவன் கேட்க மாட்டான். இது சித்தாந்தம் கூட 5ல் தான் வருது. சித்தாந்தம் விதின்னு 5. மோகனம் 4 எழுத்து 6 1 9 7. மோகனம் 23. அதன் விதிங்கிறது 5. மோகன தம்பரம்னு சொல்ல முடியாது, அது போல் ஒரு கணக்கு. அதனால் மோகனம் விதியன் 5. இந்த எண்கிற பிறகு சொல்லப்பட்டு வருகின்றேன். விதியன் நவக்கிரக தமிழ் எணி ஜோதிடம். நான் அரியல மாவட்ட திருஞான சம்பந்த ஜோதிடர். அனைத்தையுமே இந்த எண்கிணத்து பிரகாரம் நான் சொல்லுவேன். அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி.
சொல்லப்பட்டு அது கணித்து அது முறையாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். எந்த மொழியிலும் யாரும் இந்த உலகத்தில் இதே போல் சொல்லியிருக்க முடியாது. ஒவ்வொரு சாணத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு கேந்திரம் எல்லாத்தையும் கணிச்சு இந்த தமிழ் எண்கணிதம் மூலமாக நான் குறிப்பிட்டு வருகின்றேன், சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் எத்தனை எழுத்து மொழிகள், எத்தனை பேசு மொழிகள், எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலும் இதுபோல் ஒரு எண்கணிதம் அமைச்சு இந்த வீடியோக்கள் மூலம் சொல்லியிருக்க முடியாது. தனிப்பாக அவங்க கணிச்ச அந்த நாட்டிலையும் சொல்லியிருக்க முடியாது. எண்கணிதத்தால் தமிழில் இதுதான் முதன்முறை. இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேர்களை வச்சு பிரதமர் முதலமைச்சர் பேர் வச்சு நடிகர் பேர் வச்சு அவங்க பேர் தேதி வச்சு அதை வச்சு இங்கிலீஷ் நியூமராஜ் ஜோதிடம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. அது ஒரு வகைக்கு உண்மையாக இருந்தாலும் சரி, வார்த்தை அடிப்பில் அவங்க எதுவுமே எடுத்துக்காட்ட கிடையாது. ஆகவே எந்த மொழிகளிலும் இல்லாத ஒரு விஞ்ஞானம், ஒரு ஞானம், ஒரு எண்கணிதம் விதிப்படி நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உங்கள் முன் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணிற வள்ளுவர். நிறையா சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் தெரியக்கூடியது எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்றேன். கேட்டுக்கொண்டே இருங்கள். லைக் கொடுத்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க, வியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் இந்த எண்கணித வார்த்தை அடிப்படையில் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணிற வள்ளுவர். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.